வணக்கம் தமிழ் உறவுகளே. தமிழ்ச்சோலையில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழ்ச்சோலையில இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மருதநில ஊர் பெயர்களோட இறுதி பகுதி. இதுவரைக்கும் நீர்நிலைகளை வச்சு அமைஞ்ச ஊர் பெயர்களை பத்தி பார்த்தோம். இப்போ அந்த நீர்நிலைகளால வளமடைஞ்ச மருதநில ஊர் பெயர்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். பற்றுனா வயல். மருத நிலம்னாலே வயலும் வயல் சார்ந்த இடமும் தானே. பற்றுங்கிறது பட்டுனும் மருவி வரும். பட்டுன்னு முடிகிற ஊர்கள் செங்கல்பட்டு, மண்டகப்பட்டு, மூங்கில் துறைப்பட்டு, தண்டராம்பட்டு, மாம்பட்டு, அத்திப்பட்டு, வேப்பம்பட்டு, பேர்ணாம்பட்டு, இது மாதிரி. செங்கழு நீர்ப்பு நிறைஞ்ச பகுதி செங்கழு நீர் பற்று. அதுதான் செங்கழு நீர் பட்டுன்னு மருவி இப்போ செங்கல்பட்டுன்னு ஆயிடுச்சு. மண்டகப்பட்டு விழுப்புரம் பக்கத்துல இருக்கிற இந்த ஊரை பத்தி பல பேர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. இந்திய சிற்பக்கலை வரலாற்றுல மிகவும் முக்கியமான ஒரு ஊர். பல்லவர்கள் முதலா குடைவரை கோயில் செஞ்சது இந்த ஊர்ல தான். முதலாம் மகேந்திரவர்மன் கட்டின திருமூர்த்தி கோவில் இன்னமும் இந்த ஊர்ல இருக்கு. அந்த குடைவரை கோவில் நுழைவாயில் தூண்ல பொறிக்கப்பட்ட ஒரு வாக்கியம் என்னன்னா, இந்த செங்கல் இல்லாத, மரம் இல்லாத, உலோகம் இல்லாத, காரைக்கிழவு இல்லாத லக்ஷிதாயனா கோவில் பிரம்மா, ஈசன், விஷ்ணு இவர்கள் மூவருக்காக விசித்திர சித்த மன்னனால் கட்டப்பட்டது. விசித்திர சித்தன் அப்படிங்கிறது முதலாம் மகேந்திரவர்மனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். இப்படித்தான் மண்டகப்பட்டுங்கிறது இந்திய சிற்பக்கலை வரலாற்றிலேயே பெருமை வாய்ந்த ஒரு ஊர். பட்டுன்னு முடிகிற ஊர் பெயர்கள் பார்த்தாச்சு. பத்துன்னு முடிகிற ஊர்கள் படுக்கப்பத்து, பள்ளிப்பத்து, அச்சம்பத்து, விராட்டிப்பத்து, தண்டுப்பத்து, இது மாதிரி. பண்ணைனாலும் வயல் மருத நிலம்னு பொருள். 7000 பண்ணை, பண்ணை மூன்றடைப்பு, பண்ணைக்காடு, பண்ணை கிணறு, பண்ணை வயல், நம்ம இசைஞானி இளையராஜா பிறந்த பண்ணைப்புறம், இது மாதிரி நிறைய ஊர்கள் இருக்கு. மருதநில பெயர்களான வயல் மற்றும் விளைன்னு முடிகிற ஊர்கள் சிறுவயல், ஆறாவயல், தலக்காவயல், புதுவயல், பிரம்பு வயல், திசையன் விளை, களியக்காவிளை, திட்டு விளை, வல்ல விளை, மங்கா விளை, இது மாதிரி. விளைன்னு முடிகிற ஊர்கள் நிறைய இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல. அரசர்கள் உண்டாக்கின நிறைய ஊர்கள் நல்லூர்னு முடியும். கரிவலம் வந்த நல்லூர், திருவெண்ணை நல்லூர், வீரவநல்லூர், வாசுதேவநல்லூர், சோழிங்கநல்லூர், நங்கநல்லூர், இது மாதிரி. ஆனா எத்தனை நல்லூர்கள் இருந்தாலும் நல்லூர்னு சொன்னா ரொம்ப பேருக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது இலங்கையில இருக்கிற நல்லூர் தான். இந்த நல்லூர் யாழ்ப்பாண அரசின் தலைநகரமா 400 வருஷங்களுக்கும் மேலேயே இருந்தது. நல்லூர் கந்தசுவாமி கோவில் உலக தமிழர்களிடையே ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். இந்த கோயில் முதலா இருந்தது பக்கத்துல இருந்த இன்னொரு இடத்துல. அந்த கோயிலை பிடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தை போர்ச்சுகீசியர்கள் கட்டினாங்க அப்படிங்கிறது வரலாறு. யாழ்ப்பாணத்தை கடைசியா ஆட்சி செஞ்ச சங்கிலிய பண்டாரங்கிற தமிழ் மன்னனை போர்ச்சுகீசியர்கள் கைது செஞ்சு கோவாவுக்கு கொண்டு வந்து தூக்குல போட்டாங்க. அது போகட்டும், புதுசா தோன்றின ஊர்கள் புதூர் அல்லது புத்தூர்னு முடியும். திருப்புத்தூர், கோயம்புத்தூர், திருவில்லிபுத்தூர், அன்னம்புத்தூர், அனகாபுத்தூர், புத்தூர், புதூர், கோவைப்புதூர், தென்கலம்புதூர், பட்டணம்புதூர், அச்சம்புதூர், ஸ்ரீபெரும்புதூர், நாலாட்டின் புதூர், இது மாதிரி. கடைசியா ஊர். மருதநில தலைவனுக்கு ஊரன்கிற பேரும் இருந்தது. ஊரை சேர்ந்தவன் ஊரன். தமிழ்நாட்டுல ஊர்னு முடிகிற ஊர்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. திருப்போரூர், போரூர், கரூர், பெரம்பலூர், நாவலூர், வேலூர், தஞ்சாவூர், சிறுதாவூர் அப்படின்னு ஒரு நாள் முழுக்க சொன்னாலும் முடியாது, அவ்வளவு இருக்கு. மருதத்துக்கு 3 பகுதிகளுக்கு மேல போனா குறிஞ்சியும் முல்லையும் நெய்தலும் கோவிச்சுக்கும். அப்படிங்கிறதுனால மருதத்துக்கு இது போதும். ஊரறிவோம் பேரறிவோம் நிகழ்ச்சியில அடுத்ததா நெய்தல் பகுதியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது ஹவுஸ் ஆஃப் கியர் டீம். தமிழ்ச்சோலையின் காணொளிகளை தொடர்ந்து கண்டு மகிழ ஹவுஸ் ஆஃப் கியர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.